இந்த மேட்ரிக்ஸை நம்ம 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கணும். ஒன்று அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப அவசரம் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட், அதாவது முக்கியம் தான் ஆனால் அவசரம் இல்லை. மூணாவது அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், அதாவது அவசரம் ஆனால் முக்கியம் இல்லை. நாலாவது குவாட்ரண்ட் நெய்தர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட், அதாவது அவசரமும் இல்லை முக்கியமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நீங்களும் போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை இதில் எழுதணும். இதில் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்ன்றதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் எழுதிருக்கீங்களோ அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் மொதல் வேலையாக முடிச்சிடணும். இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் டாஸ்க் எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஆனால் முடிச்சிடணும். அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான டாஸ்க் எழுதணும் அப்படின்னா, அது அர்ஜென்ட் தான் ஆனால் அந்த வேலையை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாத டாஸ்க்குகளை தான் நீங்கள் இதுக்குள்ளே எழுதணும். அதாவது அந்த வேலைகள்லாம் நீங்கள் வேற யாருக்காவது பிரித்து கொடுத்தா கூட அது முடிஞ்சிரும்ன்ற மாதிரியான வேலைகள். கடைசி குவாட்ரண்ட் நெய்தர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த வேலைகள்லாம் இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது அர்ஜென்ட்டும் கிடையாது, அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்குது. இப்போ அதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க. டாஸ்க் நம்பர் 1 என்னன்னா, இந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு தேவையான ஃபைனல் ப்ரெசன்டேஷனை நீங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட்டோட உட்காந்து டிசைட் பண்ணுறது. உங்களுக்கு ப்ராடக்ட் லான்ச்சுக்கான டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கனால இதுதான் உங்களுக்கு அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான மார்க்கெட்டிங் பிளான். இது என்னதான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் மொதல் நீங்கள் ப்ராடக்ட் லான்ச்சில் தான் கவனம் செலுத்தணும். அதனால இது இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். மூணாவது டாஸ்க் என்னன்னா, வெண்டார்ஸ் கிட்ட இருந்து நிறைய நான் கிரிட்டிக்கல் இமெயில்ஸ்லாம் வந்திருக்கு, நிறைய கிளாரிஃபிகேஷன் கேட்டு. எதுக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்காக. இந்த இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுலாம் நீங்க இல்லாமையே உங்க ஜூனியர் டீமுக்கு நீங்க அசைன் பண்ணாலே அவங்க இந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதனால இது அர்ஜென்ட் தான் பட் நாட் இம்பார்ட்டன்ட். இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, வீக்லி ரிப்போர்ட்டை கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணுறது. இப்போ கரண்டான சுச்சுவேஷனில் இது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது அர்ஜென்ட்டும் கிடையாது, அதனால இப்போ இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.